வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம Catia V5ல ப்ரொஃபைல் டூல்பார் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் டூல்பார் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வியூ டூல்பார் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ப்ரொஃபைல் டூல்பார் அப்படிங்கிறதும் ஸ்கெட்சில் வந்துட்டு ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டூல்பாரில் ஒன்று. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் டூல்பாரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு Catia V5 ஓப்பன் பண்ணியிருக்கேன். மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்ட் டிசைன் ஓப்பன் பண்ணதையும் நமக்கு இதான் வந்து அந்த ஹோம் ஸ்க்ரீன். இதில் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரைட் சைடில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டூல் பார் இருக்குது. இந்த டூல் வந்துட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஸ்கெட்ச் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே ஸ்கெட்ச் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிளேனை நான் சூஸ் பண்ண போகிறேன். பிளேன் நான் இங்கே சூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் இங்கேயும் வந்துட்டு எனக்கு எந்த பிளேன் வேணுமோ அந்த பிளேனை நான் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த பிளேனை சூஸ் பண்ணதையும் எனக்கு டிஃபால்ட்டாகவே இந்த டூல் பார்ஸில் இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் ஆகிடுது. அப்படி மேபி உங்களுக்கு டூல் பார்ஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இங்கே ரைட் சைட்லேயோ இல்லை பாட்டம்லேயோ டிஃபால்ட்டாகவே அந்த டூல் பார் செட் ஆகிருக்கும். அப்படியும் இங்கேயும் உங்களுக்கு டூல் பார்ஸ் செட் ஆகலை அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வியூவில் போயிட்டு டூல் பார்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே எல்லா டூல் பார்ஸ் இருக்கும். இந்த டூல் பார்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் டூல் பார் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் டூல் பார் வச்சுட்டு நீங்கள் மற்ற டூல்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் நார்மலாக அரேஞ்ச் பண்ணிட்டாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்படியே விட்டுடலாம். நான் இப்போ வந்துட்டு ப்ரொஃபைல் டூல் பாரில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் டூல் பாரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ணணும், இந்த டூல் பார் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ இன்செட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலு, அப்புறம் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டு ப்ரொஃபைல், அந்த ரெக்டாங்கிள் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடியது. அதே மாதிரி சர்க்கிள், கோனிக்ஸ், எஸ்பி லைன், லைன், ஆக்சிஸ், பாயிண்ட் இதெல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே போய் கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே டூல் பார்ஸ் வேணும் அப்படிங்கிறது இல்லை, இங்கே இன்செட்டில் போயிட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு கூட நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்கெட்ச் டூல் பார்ஸ். ஸோ ஸ்கெட்சில் ஜஸ்ட் நீங்கள் இது வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ண முடியும். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஆட்டோகேடில் பார்த்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் டிஸ்பிளேவுக்கு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எல்லா இடத்துக்குமே போகுது. பாயிண்ட்டாக இல்லாமல் இங்கே பாருங்களேன், இப்போ 23.34, 43.4 அப்படி போகுது. எனக்கு வந்து ஒரு முழு நம்பராக மட்டும்தான் அந்த கர்சர் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்சர் வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள் 40, 30 இது மாதிரி மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். நீங்கள் இந்த கமாண்ட் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமாண்ட் விட்டு அழகாக டூல் வந்துட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் இவ்வளோ தான் நம்ம ஸ்கெட்ச் டூல் பாரில் இது மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த டூல் பாரை எடுத்துக்க போகிறேன். ப்ரொஃபைல் அப்படிங்கிற டூல் பார் நம்ம யூஸ் பண்ணோம், ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணதையோ இந்த ஸ்கெட்ச் டூல் பார் பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்டெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஆப்ஷன் கேட்குது, H அண்ட் V. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எப்படி ஆட்டோகேடில் கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி நம்ம கமாண்ட் கொடுப்போமோ நம்ம எல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள், செகண்ட் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள், தேர்ட் பாயிண்ட்டை பண்ணுங்கள் அப்படின்னு எப்படி கேட்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் HV அப்படின்னு கேட்குது. அதாவது ஹச்ங்கிறது ஹரிசாண்டல், விங்கிறது வெர்டிக்கல். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டோகேடில் இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுமே 0 கொடுத்துட்றேன். டேப் கொடுத்துட்டு அடுத்த பிளேஸ் போயிட்டு அங்கேயும் வந்துட்டு அதுவும் நான் 0 கொடுத்துட்றேன். அப்போ 0 கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இந்த டேப் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து இந்த இடத்துல செட் ஆயிரும். இங்கே பாருங்கள் கர்சர் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நான் ஒரு 100 mm மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஹச்சில் எவ்வளவு, வீல் எவ்வளவு, இல்லை லென்த்து நீங்கள் டோட்டல் லென்த்தாக கூட கொடுத்துட முடியும். இல்லை உங்களுக்கு இன்க்ளைண்டான லைன் வேணும் அப்படின்னா ஆங்கிள் கொடுக்க முடியும் நம்ம. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஏதாவது அதுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் எக்ஸு அதாவது ஹச்சும் வி மட்டும் கொடுத்தா அப்படின்னாலும் எனக்கு லைன் வந்துடும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் ஹச்சில் வந்துட்டு ஒரு 30 இருக்குது, நான் டெலிட் பண்ணிவிட்டு 100 கொடுக்குறேன், டேப் கொடுக்குறேன். இதில் 50 இருக்குது, இதை நான் வந்து 0 கொடுக்குறேன். 0 கொடுத்து மறுபடியும் டேப் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் லென்த் 100 வந்துருச்சு, அந்த பாயிண்ட்டும் பிக் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு இது மாதிரி இப்போ ஆங்கிளாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸில் வேல்யூ கொடுக்க முடியும். அதே மாதிரி ஹச்சிலையும் வீலையும் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஆங்கிளாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹச்சிலையும் வியூலையும் வேல்யூ கொடுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஒரு 120 ஹச்சில் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு 40 கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் இப்போ எனக்கு ஆங்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு வந்து இப்போ சம் ஆங்கிள்ஸில் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுக்க முடியும். இப்போ நான் டிகிரி கொடுக்காம
எனக்கு ஆங்கிள் 45 டிகிரியில் எனக்கு வந்துட்டு இந்த லைன் வேணும். நான் டேரெக்டாக இது மட்டும் கொடுக்குறேன். எனக்கு லென்த்து வந்து 50, ஓகேங்களா, ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே, அதர்வைஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு டேப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இங்கே பாருங்கள், இப்போ இன்க்ளைண்டாக எனக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. 45 டிகிரி அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த பக்கம் மைனஸில் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. கண்ட்ரோல் இஜெட் எப்படி நம்ம மற்ற சாஃப்ட்வேர்லாம் கண்ட்ரோல் இஜெட் எப்படி நமக்கு வந்துட்டு அன்டூ ரீடு ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கண்ட்ரோல் இஜெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த கர்சர் இந்த இடத்துக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட் கடைசியாக எந்த இடத்துல பாயிண்ட் கிரியேட் ஆச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி மைனஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த இடத்துல வந்ததையும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே கர்சரை ஜஸ்ட் வெளியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைனும் ட்ரா பண்ண முடியும், அதே டைமில் சர்க்கிள் ஆர்க்கு இதுவும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்து இது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. 3 பாயிண்ட் ஆர்க் வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே கொடுக்குறேன் 160,30 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 160,30 இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் எங்கே கொடுக்கணும், நீங்களே பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் எங்கே வேணாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறேன் 140,30 கொடுக்குறேன். 140,20 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ 140,20 இப்போ எனக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கிரியேட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இங்கே கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே பாருங்க மாதிரி ஆர்க் மாதிரி கிரியேட் ஆயிடும். ஸோ இது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது மாதிரி மாற்றி நம்ம ட்ரா பண்ண முடியும். இல்லை எனக்கு இப்போ இது மாதிரி வேண்டாம், எனக்கு இப்படி இந்த இடத்துல வந்தால் எனக்கு வரல, என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னு இங்கேயும் கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்டு பாயிண்ட் வரும். இப்போ நான் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்றேன், அந்த கமாண்ட் வெளியே வந்துடுது. 2 டைம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் வெளியே வந்துடும். 3ஆவது டைம் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செலக்ட் ஆகிருக்கு வந்துட்டு அன்செலக்ட் ஆகிரும். இப்போ நான் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை இங்கேயும் கூட கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ லாஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ நான் இது வந்து எண்டு பாயிண்ட் 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேஞ்சென்ட்டாக ட்ரா பண்ணலாம். இல்லை எனக்கு முன்னாடி லைனாக வேணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம லைனாக கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கர்ஸ் இது வரைக்கும் டைமென்ஷன் எதுவும் கொடுக்காம நான் நார்மலாக கிளிக் பண்ணி மீதி இருக்கக்கூடிய லைனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் நான் வந்து எஸ்கேப் கொடுத்துங்க நான் வெளியே வந்தேன். இப்போ இதில் இந்த ஒரு சில லைன்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது, கீழே லைன்லாம் ஒயிட்டாக இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. நம்ம கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வேர்டு நீங்கள் மற்ற பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைன் வந்து ஆர்ஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, அது வந்து வெர்டிக்கலாக இருக்கா ஹரிசானலாக இருக்கா, இல்லை இன்னொரு லைனோட ஈக்குவலாக இருக்கா, இல்லை ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, எல்லா டைமென்ஷனும் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கிறோமா, இது எல்லாம் சேர்ந்தால் தான் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. இங்கே வந்து நமக்கு பாருங்கள் நிறைய கன்ஸ்ட்ரெயின் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் குறிக்கணும். இந்த ஸ்கெட்ச் டூல் பார்லேயே நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைமென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து டைமென்ஷன் மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து கிளியர் ஆகிடும், இது வந்து க்ரீன் கலராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வியூவில் போனீங்க அப்படின்னா டூல் பார்ஸில் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இந்த டூலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த டூல் இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த டூல் கொண்டு வந்துடலாம். இந்த டூல் உங்களுக்கு இப்படி வெர்டிக்கலாக இருக்குது ஹரிசானலாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டூல் இப்படி ட்ராக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து இது மாறிடும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான அதே மாதிரி இந்த டைமென்ஷன் இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதுதான் உங்களுக்கு முக்கியம் இல்லைங்களா. கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் இதோட வேல்யூ வந்துருச்சு 40. இது கொடுத்ததையும் ஆட்டோமேட்டிக் இங்கே பாருங்கள் இது க்ரீனாக மாறிடுச்சு. அதே மாதிரி அடுத்த டைமென்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் மார்க் பண்ணுறேன். இன்னும் மாறல. மறுபடியும் நான் அந்த டைமென்ஷன் போயிட்டு இதோட லென்த் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே க்ரீனாக மாறிடுச்சு. இது மாதிரி நீங்கள் டைமென்ஷன் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக இதை வந்து ஒயிட் கலர் வந்து க்ரீன் கலராக மாற்றிடலாம். இப்படி ஏன் க்ரீன் கலராக மாற்றணும் அப்படின்னா தான் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு மீனிங். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக இந்த ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம், எல்லா டைமென்ஷனும் கரெக்டாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இது க்ரீன் கலரில் கன்வெர்ட் ஆகிறது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் டெலிட் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெக்டாங்கிள்குள்ளே போகலாம். ரெக்டாங்கிள்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்குள்ளேயே நிறைய டூல்ஸஸ் இருக்குது. இந்த சின்ன ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த டூல்ஸை மட்டும் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன ஏரோ மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இதில் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த கோடு இருக்கிற பகுதியை ட்ராக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மட்டும் தனியாக ஒரு டூல் பாராக க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா?
இப்போ நான் வந்து இது வெர்டிக்கல் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணது இந்த ஸ்கெட்சல் டூல் பாரில் இதோட ஹைட்டு HV கிரியேட் ஆயிருது. HV நான் வந்து ரெண்டுமே 0,0 கொடுக்க போகிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான் கொடுப்போம். 0,0 கொடுத்துட்டு என்டர் கொடுத்ததே உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிரியேட் ஆயிரும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுக்கணும், ஒன்று நீங்கள் இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தும் வித்தும் கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். அப்படிலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இதோட வேல்யூஸ் நான் வந்து இப்போ ஒரு எக்ஸில் 100 வித்து ஒரு 50 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 100 கொடுத்ததையும் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 50 கொடுத்து நான் டேப் கொடுத்ததையும் அந்த ஹைட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட் ஆனது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டைமென்ஷன் வந்துருச்சு. ஸோ நான் அப்படி கொடுக்காம டேரெக்டாக நான் கர்சர் யூஸ் பண்ணி இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுக்கு நான் டைமென்ஷன் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ டைமென்ஷன் பாருங்கள், எதுவுமே டைமென்ஷன் இல்லை. நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரைன் டூல் காணாமல் போயிடுச்சு. ஓகே, வியூவில் போயிட்டு டூல் பார்ஸில் கன்ஸ்ட்ரைன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த டூல் பாரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீன் மாறல அப்படின்னா நம்ம ஆர்ஜின்லேருந்து டைமென்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்கணும், அது கொடுக்கல. ஓகே, நம்ம இது ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஜின் இருக்கிற டைமென்ஷன் எடுத்துக்கும். ஸோ இதோட ஹைட் நம்ம இன்னும் மென்ஷன் பண்ணல, அதே மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கிற டைமென்ஷன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பாருங்கள் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு பிங்க் கலரில் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ இதில் என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஒரே டைமென்ஷன் நம்ம திரும்ப மார்க் பண்ண முடியாது. நமக்கு தேவையான டைமென்ஷன் மட்டும் தான் மார்க் பண்ண முடியும், அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள் அது ஃபுல்லாக வந்து க்ரீனாக மாறிடுச்சு. அடுத்தது இந்த ரெக்டாங்கிளே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம அந்த ஒரு ஸ்லாண்டிங்கான ரெக்டாங்கிள் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓரியன்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னு. இதில் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஓரியன்டட் ரெக்டாங்கிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ஸ்லாண்டிங் ரெக்டாங்கிள், இது வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரலோகிராம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இதே மாதிரி கிரியேட் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்லாண்டிங் அதாவது அந்த 3 பாயிண்ட் கிளிக் பண்ணி ட்ரா பண்ண ஓரியன்டட் ரெக்டாங்கிளுக்கும் இந்த பேரலோகிராமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் சாஞ்சியமாக இருக்கும் பேரலோகிராம் அப்படிங்கிறது. இது இப்படி இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது, இங்கே 90 டிகிரி வராது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் 90 டிகிரி, இது வந்து அது 90 டிகிரி வராது. அடுத்தது இந்த ஓவல் ஷேப்பில் ஒரு எலிப்ஸ் மாதிரியான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்ம இந்த ரேடியஸ் இது எவ்வளோ கிளிக் பண்ணுறோமோ அந்த ரேடியஸ் இது கிரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஒரு ஆர்க் மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கலாக கட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரியே தான், ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளிக் பண்ணுறீங்க, செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறீங்க, தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து இதோட ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஹோல் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, அடுத்து வந்துட்டு இது மொத்தமாக இது ஓவராலாக இதோட சைஸ், ஃபஸ்ட் இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் கொடுக்குறோம், அடுத்து வந்து பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கீ ஹோல் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிருது. இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல் டூல் பார் இல்லாமல் நார்மலாக நம்ம வந்து லைன் சர்க்கிள் யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ண முடியும். இருந்தாலும் எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம இப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு கீ ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் 2 சர்க்கிள் போட்டு லைன் ட்ரா பண்ணி ட்ரிம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த டூல் இருந்துச்சு அப்படின்னா வேகமாக ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக மட்டும். அதே மாதிரி பாலிகன் கொடுத்துருக்காங்க, சென்டர் ரெக்டாங்கிள், ஜஸ்ட் நம்ம கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறது அது கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிகன் நம்மளுக்கு பாலிகனே தெரியும் எவ்வளோ சைட்ஸ் வேணும் அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஹெக்ஸாகன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்கள் ஹெக்ஸாகன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து ஹெக்ஸாகன் கிரியேட் ஆகிருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறையா கற்றுக்க முடியும். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து மற்ற டூல் பார்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.